வெல்கம் பேக் டு சம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் தான். ஸோ அந்த டேண்ட்ரஃப்னால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன்றதை பற்றி சொல்லுங்கள். டெஃபினெட்லி. இப்போ டேண்ட்ரஃப்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஹேர் ரொம்ப ஆயிலியாக இருக்குதுன்னா அந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அதே மாதிரி ட்ரைனஸ்னாலேயும் சில பேருக்கு வரும். அது வேறு ஆர்கானிசம், இது வேறு ஆர்கானிசம்ஸ், பட் எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ அது இந்த இடத்துல இருக்கிறது ஓகே, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்ப்ரெட் ஆகும்போது நெத்திலையும் கழுத்தில் முதுகில் லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர்ஸ் வரைக்கும் தே வில் ஹாவ் பொறியாக அந்த ரேஷஸ் வரும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜென்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பியர்ட் ஏரியாலையும் கொஞ்சம் டேண்ட்ரஃப் வர மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி ஷேவ் பண்ணும் போது அவங்களுக்கு அது திரியாக ஸ்கேல்ஸ் மாதிரி வரும் ஃபேஸில். ஸோ திஸ் வில் காஸ் அ லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா ப்ரைமரலி இச்சிங் இருக்கும் அண்ட் ட்ரெஸ்ஸஸில் இல்லாட்டி வெளியில் அசிங்கமாக தெரியும் அண்ட் ஹேர் ஃபால். இதனாலவே ஹேர் நிறையா ஃபால் ஆகும். ஸோ ஜென்ஸுக்கு தான் இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங் பிகாஸ் அது ஈஸியாக தெரியும் அண்ட் நிறையா ஹேர் ஃபால் இருக்கும் அண்ட் அவங்களுக்கு தலையில் மட்டும் இருக்காது, இட் வில் ஆல்சோ இன்வால்வ் த ஃபேஸ். ஓகே டாக்டர், இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்கேருந்துமா பேசுகிறீங்க? ஹலோ, பத்மா, சென்னையிலேருந்து பேசுகிறோம். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க பத்மா. ஓகே மேடம், எனக்கு வந்து மூக்கில் வந்து ஒயிட் போர்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. தென் அம்மாவுக்கு வந்து மங்கு வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாயிட்டே இருந்தது, கம்மியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு ஃபேஸில், கன்னத்துலலாம். ஓகே. அது மூக்கில் இருக்கிற ப்ராப்ளம் ஒயிட் போர்ஸ் வந்து செபோரியான்னு சொல்லுவோம். அதுதான் அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒயிட் ஹெட்ஸ் இருக்கிறது இஸ் ஆக்சுவலி லிட்டில் பிட் மோர் டிஃபிகல்ட் டு ட்ரீட் தென் பிளாக் ஹெட்ஸ். ஏன்னா ஒயிட் ஹெட்ஸ் வந்து இன்னும் நிறையா கலெக்ஷன் ஆஃப் ஆயில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது நல்லா கவர்டாக டைட்டாக ஆயில் கலெக்ட் ஆகிருக்கிறதுனால நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அட்லீஸ்ட் 3 to 4 times. நான் சொல்கிற மாதிரி 3 to 4 times a day சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். பட் அந்த ஏரியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட்னா கெமிக்கல் பீல்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லை காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட வந்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பீல்ஸ் சாலிசிலிக் ஆசிட் இருக்கோ லாக்டிக் ஆசிட் இருக்கோ உங்கள் ஸ்கின்னை பார்த்துட்டு இது எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி வி வில் டூ த பீல் வேர் அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி வி வில் ரிமூவ் அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின், அந்த மேலோட்டமாக இருக்கிற அந்த ஆயில் கிளான்ஸ், பிளாக்ட் ஆயில் கிளான்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி வி வில் டூ தட் ட்ரீட்மெண்ட். அது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் உங்களோட ஸ்கின்னை தகுந்தபடி மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஒன்ஸ் இன் 20 days அது பண்ணோன்னா டெஃபினெட்லி யுவர் ஸ்கின் வில் பிகம் ஸ்மூத்மா. டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தட். அண்ட் நவ் கமிங் டு யுவர் மதர், உங்கள் அம்மாவுக்கு மங்கு இருக்குதுன்னா நான் ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட சொன்ன மாதிரி மேலோட்டமாக இருக்குதுன்னா அந்த க்ரீம்ஸ் போதும், டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணணும். பட் திருப்பி வர சான்சஸ் இருக்குது அண்ட் அது பரவவும் சான்சஸ் இருக்குது. ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டேன் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். பட் ரொம்ப ஆழமாக இருக்குது அந்த மங்கு, ரொம்ப ஆழமாக இருக்குது அண்ட் ரொம்ப நாளாக இருந்ததுனால ரொம்ப சிவியராக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு லேசர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ எனி குட் டெர்மட்டாலஜிஸ்ட் ஒரு ஏஸ்தட்டிக் டெர்மட்டாலஜிஸ்ட் அந்த லேசர் யூஸ் பண்ணி ஒரு 2-3 சிட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக அந்த பிக்மெண்ட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பிளாக்னஸ் அண்ட் ப்ரௌன்னஸ்க்குரிய பர்டிகுலர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர் ஜெகநாதன் பேசுறேங்க மேடம். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். நான் ஜெகநாதன், எனக்கு 65 years ஆகுதுங்க. சொல்லுங்கள் சார். டயபெட்டிக் பேஷண்ட்டுங்க மேடம். ஓகே. இப்போ இந்த ஒரு 2 years வந்து கை கால்லாம் ஓவரா இச்சிங் ஆகுதுங்க. ஓகே. அப்புறம் அந்த இடத்துல சொரிஞ்சோம்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு பிளாக் பேச்சஸ் மாதிரி அப்படியே நின்றுட்டுதுங்க. சரி. இதுக்கு வந்து இந்த ஆன்டி ஹிஸ்டமைன் குளோஃபெனிராமைன் சொல்லி ஒரு இதுவும் பீட்டாமெத்தாசோன் சொல்லி ஆயின்மெண்ட்டும் கொடுத்து இது பண்ணாங்க. ஓகே. அது எப்படி டாக்டர் ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ணா தொடர்ச்சியா சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அது சாப்பிட்டோம்னா சைடு எஃபெக்ட் இருக்குங்களா, இல்ல வேற இந்த ஸ்கின் ட்ரைனஸ்க்கு ஏதாச்சும் சோப் ஏதாச்சும் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்களா? டெஃபினெட்லிங்க. இதுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து யூஸ் பண்ணோம். பிகாஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, டயபெட்டிஸ் வேறு இருக்குது. ஸோ நிறைய நாள் டேப்லெட் சாப்பிடக்கூடாது. அண்ட் குளோர்ஃபெனிரமின் மேலேட் பார்த்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் எ வெரி சிம்பிள் டேப்லெட், நிறைய பேர் சாப்பிட்லாம். ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அது கொடுக்குறோம்.
அதில் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வராது. ப்ராப்ளி அதனால தான் உங்கள் டாக்டர் அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரே ப்ராப்ளம்னா அதில் கொஞ்சம் தூக்கம் வரும், கொஞ்சம் செடேட்டிவ் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை கொஞ்சமாக டோசேஜ் கம்மி பண்ணுறது நல்லது. அண்ட் கை கால் அந்த வறண்டு போய் அந்த பிளாக் பேச்சஸ் வர்றது வந்து பீட்டமெத்தசோன் ஆயின்மெண்ட் வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்டுங்க. ஸோ அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் 1 or 2 months யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நியூவர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, கால்சிபட்ரால் அந்த மாதிரி. இட்ஸ் அ லிட்டில் சிவியர் ஸ்ட்ராங்கர் ஆயின்மெண்ட். பட் அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது, ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஸோ அதை நாங்கள் மாற்றிடுவோம். ஸோ கிராஜுவலாக உங்களோட ஆன்டிஹிஸ்டமின் டேப்லெட்ஸும் கம்மியாக்கிடுவோம். இந்த ஆயின்மெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தையும் அப்படியே கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா உங்களோட கண்ட்ரோல், அந்த டிசீஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் அது போக உங்களோட ட்ரை ஸ்கின்னால தான் இந்த மாதிரி வருது. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறையா மாய்ஸ்சரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இதில் வந்து யூரியா பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வெறும் கோகோனட் ஆயில் போடுறோம், ஜிஞ்சலி ஆயில் போடுறோன்னு சொல்லுவாங்க. பட் அது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour 1.5 hours திருப்பி ஹேண்ட் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூரியா இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ் கொடுப்போம். அது வந்து இந்த மாய்ஸ்சரை இன்னும் நிறையா நேரம் 12 hours போல் அதை நல்லா மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூல் பி ஏபிள் டு கண்ட்ரோல் த டிசீஸ் அண்ட் உங்களோட சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். நாங்க வேலூர்ல இருந்து செல்வராணி பேசுறேங்க. ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. ஓகேம்மா. மேம், இப்போ நாங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கம்மா. இப்போ முன்னாடி வந்து ஆக்சிலால வந்து, அதாவது அக்கல்ல வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி முன்னாடியே இருந்ததுங்க. ஒன்னும் ஒண்ணுதான் இருந்தது, ஒண்ணு இருந்தது. இப்போ பிரெக்னன்சிக்கு அப்புறம் நிறைய இருக்குங்கம்மா. இதே ஒரு ப்ரீவியஸ் காலர் இதே டவுட் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது ஹார்மோனல் ரீசன்ஸ்னால வர ப்ராப்ளம்ங்க. இது ஹார்மோனல் ரீசன்ஸ்னால தான் ஆக்சிலால் முடி வளருது. அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வளரும். அண்ட் அந்த முடினால் அந்த அக்கிலும் இன்னும் கொஞ்சம் பிளாக் ஆகும். சரியா? அந்த டைமில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சுன்னா, உங்கள் முடியோட வேரில் ஹேர் ஃபாலிக்கல்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ரெக்னென்சியில் உங்களோட இம்யூனிட்டியும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு ஹேர் ஃபாலிக்கல்லேருந்து அடுத்த ஹேர் ஃபாலிக்கல், இல்லாட்டி நிறையா ஹேர் ஃபாலிக்கல்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய கட்டி ஆகிறதுலாம் ரொம்ப காமன். ஸோ அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸ் நாங்கள் பார்த்துட்டு, எத்தனை மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, பேபியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். இல்லாட்டி அவுட் சைட் கிளீனிங் அண்ட் ஆன்டிபயோட்டிக் ஆன்டிசெப்டிக் கிளென்சிங் மட்டும் பண்ணிவிட்டு உங்களோட டெலிவரிக்கு அப்புறம் வி வில் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட்மா. அண்ட் ஃபைனலி டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கட்டி இன்னும் வருது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னா லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணிவிட்டு அந்த ஃபாலிக்கல்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா. உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், என் சன்னுக்கு வந்துட்டு 7 years ஆச்சு. ஓகே. அவருக்கு வந்துட்டு ஃபேஸில் ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஃபுல்லாக ரைட் சைடில் பர்த் மார்க் இருக்கு மேடம், ப்ரௌன் கலரில். ஓகே ஓகே ஓகே. அது ஒரு 3 yearsல நாங்கள் டாக்டர்கிட்ட காட்டினோம். அது லேசர் தான் பண்ண முடியும், அது கொஞ்சம் பெருசாகட்டும்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம். இது லேசர் தான் பண்ண முடியுமா, இல்லை ஏதாவது க்ரீம்ஸ் அவைலபிளாக இருக்கா? இல்லைங்க, பர்த் மார்க் மற்றும் அதுக்கெலாம் க்ரீம்ஸ் அவைலபிள் இல்லை ஆக்சுவலி. இன்னும் அதை டிஸ்கவரே பண்ணல. பட் லேசர்னால வி கேன் ஈஸிலி க்யூர் இட் அண்ட் யூனோ நார்மல் ஸ்கின் கலர் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். லேசர்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பிக்மெண்ட் செல்ஸ், அந்த பிளாக் செல்ஸ் இருக்கிறது வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு லேசர்ஸ் இருக்குது. பட் இது ஒரே ஷாட்டில் பண்ண முடியாது. ப்ராபப்ளி உங்கள் பையன் ஒரு 12 years ஆன பிறகு அந்த வலி தாங்குற வரைக்கும் we can do sitting by sitting. மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி 20 daysக்கு ஒரு தடவை ஒரு 4-5 சிட்டிங்ஸ்லேயே அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக்கி நார்மல் ஸ்கின் கலர் கொண்டு வந்துடலாமா. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம், திருப்பூர்ல பேசுறேன் மேடம். ஓகே சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம், இப்போ எனக்கு ட்ரை ஸ்கின் 4-5 வருஷமா தோல் வந்து ட்ரையாக வறண்டு போன மாதிரி இருக்குங்க. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடி போட்டுறது, இந்த புருவத்தில் புருவத்தில் மீசையில் எல்லாமே முடியல போட்டுதுங்க.
தைராய்டு செக் பண்ணும்போது டிஎஸ்ஹெச் லெவல் வந்து 4.990 இருக்குங்க. ஓ சரி. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டென்ஷனாக இருக்குங்க. அது முடியலாம் மீசிலாம் எல்லாம் மொத்தமாகவே டெஃபினட்டாங்க. உங்கள் டிஎஸ்ஹெச் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறது இஸ் நாட் நார்மலுங்க. அதுக்கு உடனே நீங்கள் போய் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் இல்லை எந்த டாக்டர் கிட்ட காட்டினீங்கனாலும் தே வில் டூ த நெசசரி ட்ரீட்மெண்ட். ஏன்னா டிஎஸ்ஹெச் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து தைராய்டு ஸ்கேன்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் யூஸ்வலி தைராய்டு டிசீஸ்னால ஸ்கின் ட்ரை ஆகும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு 99% ஸ்கின் ட்ரை ஆகும், முடி கொட்டும். ஸோ உங்களுக்கு அதனால ஸ்கின் ட்ரை ஆகுது. அண்ட் இப்போ சொன்னேன்ல, ட்ரைனஸ்னாலவே வர டேண்ட்ரஃபும் இருக்குது. அது தலையில் மட்டும் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காது. ஜென்ஸுக்கு பியர்ட் ஏரியா, முஸ்டாஷ் ஏரியா, கழுத்து அங்கெல்லாம் அந்த மாதிரி திரியாக வரும். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு அல்டிமேட் காஸ் வந்து உங்களோட தைராய்டு இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான். அந்த டிஎஸ்ஹெச் வேல்யூ இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கவே கூடாது. நீங்கள் தயவுசெய்து பக்கத்தில் ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள். அண்ட் அதனால தான் உங்களுக்கு ஸ்கின் இவ்வளோ ட்ரை ஆகுது அண்ட் இந்த மாதிரி திரியாக வருது. அதர்வைஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுறது பெட்டர். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நிஷா ஃப்ரம் தூத்துக்குடி. சரி, டாக்டர் கிட்ட பேசுங்க நிஷா. ஓகே, பேசுங்க. ஹலோ. ஹலோ மேம், வீட்டில் எல்லாத்துக்குமே இச்சா இருக்குது, பேபிலேருந்து என் ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே. ஓகே. பொடுசா எல்லாத்துக்குமே வந்து வருது, சொரிய. சரி சரி. அப்புறம் பவுட்ரு, எண்ணெய், ஈச்கார்டு இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாலும் கேட்க மாதிரியே கிடைக்க மாட்டேங்குது. சரி, எவ்வளோ நாள்மா இந்த பிரச்சனை இருக்குது உங்கள் ஃபேமிலியில்? எப்படி 1 month இதே மாதிரி தான் இருக்குது. பவுடர், ரிச் கார்டெலாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டுறது ரொம்ப முக்கியமா. பிகாஸ் இந்த மாதிரி இருக்கிறது சில டைம்ஸ் உங்கள் ஃபேமிலியில் மட்டும் இருக்குதுன்னா உங்கள் ஃபேமிலியில் ஸ்ப்ரெட் ஆகிற நோயாக இருக்கலாம். ஸ்ப்ரெட் ஆகிற நோய்னா நம்ம யூஸ்வலி ஸ்கேபீஸ் இல்லை படர்தாமரை அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவாக இருக்கலாம். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ரிங் கார்ட், பவுடர்லாம் ஜஸ்ட் அரிப்புக்கு மட்டும் போடுற ட்ரீட்மெண்ட். பட் இது வந்து உங்கள் ஃபேமிலியில் மட்டும் இருக்குதுன்னா அது டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலியில் இன்வால்வ் ஆகிற இன்ஃபெக்ஷியஸ் கண்டிஷனாக இருக்கும். அது செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறது முக்கியம். ஏன்னா இதே இது ஹெரிடிட்ரியாக இருக்காது. 1 மாதத்தில் ஹெரிடிட்ரி டிசீஸ் வரவே வராது. இது வந்து உங்கள் ஃபேமிலியில் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற ஏதோ இன்ஃபெக்ஷன். அது போய் காட்டிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுங்கம்மா. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மதுரை திருமங்கலத்துலேருந்து பேசுகிறோம்மா. சரி, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. சரி. வணக்கம் மேடம். என் பொண்ணுக்கு வந்து 25 வயசு ஆகுது. பொண்ணுக்கு வந்து ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது மேடம். அவங்க நல்லா சாப்பிட்றாங்களா? நல்லா தான் சாப்பிட்றாங்க மேடம். அது வந்து பிறந்தலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது பாவம். வந்து சின்ன வயசு பிள்ளையா, ஒரே ஒரு குழந்தை இருக்குது, 4 வயசு பையன். அது கையெல்லாம் இதாக இருக்கேன்னு ஓயாமல் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஆனால் கொஞ்சம் கலரு, உங்கள் கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேடம், கொஞ்சம் வைங்க, உங்கள் கலர் தான் இருக்கும். அது ரொம்ப ஃபீல் பண்ணுது பாவம். படிச்சிருக்கு. ட்ரைனஸும் டார்க் ஸ்கின் ரெண்டுமே இருக்கா குழந்தைக்கு? ஆமாம் சார் மேடம், ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது பாவம். அந்த பிள்ளை ஏதாவது வேஸ்லின் போடும். வேஸ்லின் போட்டு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து மேலெல்லாம் போடும். அப்புறம் ஒரு சமயம் பையன் வந்து மேலே ஒரு எண்ணெயாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சமயம் போடாது. ஆக்சுவலி இந்த குழந்தைக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப முக்கியங்க. சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா அந்த சன்ஸ்க்ரீனோட டெக்ஸ்டரே கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும், கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அண்ட் அந்த பிக்மெண்டேஷன் நீங்கள் சொல்கிறீங்களே டார்க்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூச்சப்படுறாங்கன்னு, ஸோ அதையும் கண்ட்ரோல் ஆகும். சன்ஸ்க்ரீன் வந்து இன்னும் டேன் ஆகாமல் பார்த்துக்கும், ப்ளஸ் ஆஃப்கோர்ஸ் அந்த ட்ரைனஸையும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கும். அண்ட் டார்க் ஸ்கின் பற்றி கவலைப்படாதீங்க. ஹெல்த்தி ஸ்கின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டார்க் ஸ்கின். கால் பண்ணதுக்கு நன்றி. டாக்டர், இன்னைக்கு ட்ரை ஸ்கின்னு, அப்புறம் ஆயிலி ஸ்கின், டேண்ட்ரஃப், இதை பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாகவே இந்த ஷோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.